ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் 19வது நாள் பாசுரம் குத்துவிளக்கெரிய என்ற பாசுரம். பிராட்டியை புருஷகாரமாக கொண்டே பெருமானை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் ஆண்டாள். இது 2வது பாசுரம். இதில் அவள் படுத்துட்டு இருக்கிற அந்த சயனத்தின் அழகை வர்ணிக்கிறா. முதல்ல அழகான குத்து விளக்குகள் எரிகின்றன. யானை தந்தம் கொண்டு செய்யப்பட்ட அழகான கட்டில் மேலே மென்மையான பஞ்சசயனத்தை விரித்து அதில் அழகாக அடுக்கடுக்காக அலர்ந்து இருக்கும் மலர்களை அணிந்து கொண்டுள்ள கூந்தலை உடைய நப்பின்னை படுத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட நப்பின்னையின் திருமார்பை அணைத்து கொண்டிருக்கும் கண்ணனே வாய் திறவாய் என்று கூறுகிறாள். இப்போ நப்பின்ன பிராட்டிய போன பாசுரத்தில் வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு சொல்லும்போது அவள் எழுந்திருக்க முற்படுறா. குழந்தைகள் வந்திருக்கே, நம்ம எழுந்திருக்கலாம் அப்படின்னு எழுந்திருக்க முற்படும் போது பெருமான் என்ன பண்ணாரா, இவள் போய் எழுந்து இவள் கடாட்சத்தை நமக்கு முன்னே கொடுத்து விடுவாளோ என்று அவளை இழுத்து அணைத்து கொண்டு விட்டானாம் பெருமான். அந்த அழகை தான் இப்போ ஆண்டாள் வர்ணிக்கிறாள். அப்படி அணைத்து கொண்டிருக்கும் அழகை வர்ணிக்கும் போது ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா நீ அவளை நன்னாவே அணைச்சிக்கோ. உன்னையும் பிராட்டியையும் பிரித்த அந்த குற்றம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அதுக்கு பிரிக்கிறதுக்காக வரல. அவளை அணைத்து கொண்டே வாயை திறந்து எங்களுக்கு அனுகிரகம் மட்டும் பண்ணிவிடு. ஏன்னா கண்ணனோ பிராட்டியோடு கூடி நீ இருக்கும்போது நாங்கள் எதை கேட்டாலும் நீ கொடுத்து விடுவாய். இப்போ நீ அவளோட கூடி இருக்க, இப்போ அனுகிரகம் பண்ண வாயை திற என்று இங்கே ஆண்டாள் வெளியிருந்து பெண்களோடு கூறவும் கண்ணனும் வாயை திறக்க முற்படுகிறாராம். அப்போ உடனே பிராட்டி என்னை அனுகிரகம் செய்யக்கூடாது என்று இழுத்து அணைத்து கொண்டு விட்டு, இப்போ நீர் மட்டும் ஏன் வாயை திறக்கிறீர் என்று தன் கண்ணினால் வாயை திறக்காதே என்று கண் ஜாட காட்டுறாளாம். உடனே ஆண்டாள் மைத்தடங் கண்ணினாய் அப்படிங்கிறா. இந்த அழகான கண்களை கொண்டு எங்களை அனுகிரகம் செய்ய வைக்க வேண்டிய நீ அதே கண்களை கொண்டு அனுகிரகம் பண்ணாதேன்னு உன் பர்த்தாவிடம் சொல்லுவது சரியே இல்லையே அம்மா. அப்படி நீ சொல்லக்கூடாது. நீ உன் மணாளனை எங்கள் மணாளனாகவும் ஆக்க வேண்டும். அப்படி செய்வதுதானே உனக்கு அழகு. எப்பொழுதும் உன்னால் அவனை பிரிய முடியாது. அதே போல்தான் எங்களுக்கும். நீ அவனை எங்களுடன் சேர விடாமல் தடுப்பது உனக்கு தத்துவமும் அன்று உனக்கு தகவும் அன்றுங்கிறா. தத்துவம் அன்று தகவேலோன்னு சொல்கிறது தத்துவமும் அன்று தகவும் அன்று. தத்துவம் என்றால் பிராட்டியின் ஸ்வரூபம், தகவு என்றால் பிராட்டியின் ஸ்வபாவம். அவளது ஸ்வரூபமே புருஷகாரத்துவம் தான். அவள் ஸ்வபாவம் தயா, கிருபை, கருணை, இதுதான் அவள் ஸ்வபாவம். அம்மா நீ உன் பர்த்தாவை எங்களோடு சேரவிடாமல் தடுப்பது உன் ஸ்வரூபத்துக்கும் அது சரியானதல்ல, உன் ஸ்வபாவத்திற்கும் அது சரியானதல்ல. ரெண்டத்திற்குமே அது தகாதம்மா. அதனால் நீ வந்து கதவை திற என்று பிரார்த்திக்கிறாள். இப்போது போன பாசுரத்தில் 18ஆம் பாசுரத்தில் பிராட்டியை பற்றி மட்டுமே வருணனை இருந்ததால் தனிக்கோயில் நாச்சியார் பற்றிய அவளை பற்றி புருஷகாரத்துவம் என்று பார்த்தோம். இன்னைக்கு பாசுரத்தில் 2 பேரை பற்றியும் இருக்கு இல்லையா. கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாயின்னு கண்ணனை பற்றின அந்த குறிப்பும் இருக்குது. பிராட்டியை பற்றின குறிப்பும் இருக்குது. அதனால் இது இருவரும் சேர்ந்து இருக்கும் பொழுது புருஷகாரத்துவம் செய்யும் பாசுரமாகையால் ஒரு கோவிலில் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளேயே பெருமானோடு கூடிய நாச்சியாரிடம் புருஷகாரத்துவம் நாம் பிரார்த்திப்பதை போல இந்த பாசுரத்தை அமைத்துள்ளாள் ஆண்டாள். பிராட்டியின் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்
மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்காண் எத்தனையேலும் பிரிவாற்ற கிள்ளையால் எத்தனையேலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோரெம் பாவாய்.